ஹாய் ஜோ விலாக்ஸ். ஓகே வெல்கம். நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சொன்னதுதான் குந்தன்குளம் பறவைகள் சரணாலயம். சரியா? சொல்லுங்க. எங்க இருக்கு? குந்தன்குளத்துல இருக்கு, திருநெல்வேலியில இருக்கு. தமிழ்நாட்டுல மெயின் ஏரியா சொன்னாங்க. திருநெல்வேலியில இருந்து 10 கிலோமீட்டர் தள்ளி. இது வந்து முன்னாடி டூரிஸ்ட் ஸ்பாட்டா ரொம்ப அழகாவே பராமரிச்சுட்டு இருந்தாங்க. பாத்தீங்களா, ரூம்லாம் இருக்கு, என்ட்ரி டிக்கெட்லாம் வச்சு. ஆனா இப்போலாம் இந்த ஊர்ல ஒரு 4 தெரு தான் உண்டு. இந்த 4 தெருல இது ஒண்ணு. ஆனா இங்க இதுதான் ஃபேமஸ், வேர்ல்டு பூரா ஃபேமஸ். வாங்க உள்ள போலாம். இப்ப என்ன பண்ணோம்? நில்லுங்க, நீங்க உள்ள போங்க, நாங்க வர்றது அப்படி என்ட்ரி. இந்த பாடி சோடா அப்படியே பேக் பண்ணி வெளியில பாஸ் பண்ணுங்க. ஐயோ, இன்னைக்குன்னு பார்த்து இப்படி இருக்கா? ஐயோ, வேற லெவல் டே தான் வந்திருக்கோம். வாங்க, நல்லா இருக்கு. பறவை மட்டும் இல்ல, எல்லாம். உம்மள சோக்கு கேக்குதா? கோபி வீடியோ ஓடிட்டு இருக்கேன் சார், பார்த்து பேசுங்க. சரி, ஓகே. அங்க என்ன தெரிகிறது? காடங்குளம் பேர்ட்ஸ், லேண்ட் பேர்ட்ஸ். இது ஒண்ணும் இல்ல, வெளிநாட்டுல இருந்து நிறைய பறவைங்க வரும்ல, அதுல என்னென்ன பறவை, அதுல வந்து நீர் பறவையா இல்ல தண்ணீர் பறவையா இல்ல மரத்துல தங்குற பறவையா, எங்க இருந்து வரும் எல்லாம் கொடுத்துருக்கு. ஏறத்தாழ இந்த ரஷ்யா இந்த பறவைகள் சரணாலயம் வந்து தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து 1994. ஒரு வருஷத்துக்கு ஏறத்தாழ 1 லட்சம் பறவைங்க வந்துட்டு போதான். பரவாயில்லையா? எதுக்கு வந்துட்டு போகுது? எதுக்கு வந்துட்டு போதா? கரெக்டா ஜனவரி மாசம் அங்க வந்து கோடை காலம் ஆரம்பிச்சிருமா. சோ இங்க வந்து அப்பதான் நம்மளுக்கு மழை காலம். சோ ஜனவரி மாசம் அவங்க தாயகம், அதாவது மைக்ரேஷன் சொல்லுவாங்கன்னா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது. அதுக்கு மட்டும் வராது தெரியுமா? புரியல. அதுக்கு மட்டும் வராது. சொல்றீங்க, இன்னொரு சொல்ல முடியாது. சொல்றீங்க, சொல்ல விடுங்க, இங்க வாங்க. அது சொல்ல முடியாத பாயிண்ட் சார். அதான் சொல்லணும் சார், எல்லாருக்கும் தெரியும். எதுக்காக வருதுன்னா, அங்க இருந்து பல 1000 கிலோமீட்டர் டிராவல் ஆகி ஜனவரி மாசம் இங்க வந்து சேர்ந்துருமா. அதுக்கப்புறம் அது வந்து இற தேடுறதுல இருந்து அது வந்து குஞ்சு பறிக்கிறதுக்கு தான் எங்க வருது, இங்க வருது திருநெல்வேலிக்கு வருது. அதாவது குஞ்சு பறிக்க முடியாது, தன்னோட இனத்தை பெருசாக்குறது. ஆமா, பெருசாக்குறதுக்கு இங்க வந்துதான் என்னன்னா குஞ்சு பறிச்சுட்டு கரெக்டா அதை வந்து பறக்காட்டணும்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு பறக்கலாம் சொல்லி கொடுத்து அதையும் பறக்க வச்சு குடும்பமா கிளம்பிடுவாங்க. நான் எப்போ? ஆகஸ்ட் மாசம். இது நேரம் உட்காந்து ஹிஸ்டரி படிச்சு இது கூட சொல்லலைன்னா 7 மாசம் தானே அப்போ? ஆமா, 8 மாசங்க. ஜனவரியில இருந்து ஆகஸ்ட் 7 மாசமா? 8 தான். நம்ம திசையே அப்படி போட்டவங்கல்ல. பாருங்க என்னென்ன பறவைலாம் இருக்குன்ட்டு. ஆனா வாயில நுழையாத பேரா இருக்கு. சரி, பரவாயில்ல. ஆனா எங்களுக்கு இங்க இருந்து பக்கத்து ஊர் தான். ஆனா எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு பறவை செங்கால் நாரைன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த கால் எல்லாம் ரெட்டா இருக்கும், நல்லா கைட்டா இருக்கும். அந்த பறவை மட்டும் தான் தெரியும். அந்த பறவையை பார்க்கவே இல்லை. நிறைய பறவை இருக்கு. அந்த பறவை பார்க்கலையா? ஊருக்குள்ள வரும்போது அத்தனை வீட்டு மரத்துலயும் கூடு கட்டி இருக்கு. வேற இல்ல, அதுதான் செங்கால் நாரை. சிவப்பு கலர்ல இல்லையே காலு. மர்க்கா சொல்லு, மர்க்கா சொல்லு. சிவப்பு கலர்ல இல்லையே காலு. சோ சாட். இங்க பாருங்க முன்னாடி எவ்வளவு அழகா வச்சிருக்காங்கன்ட்டு. உட்கார்ந்து இருந்து ரொம்ப அழகா இருக்கு. ரோட்டை ஒரு தடவை எடுங்க, அந்த அழகா காட்டுங்க. அதான் நீங்க இப்போ கூகுள்ல பாத்தீங்கன்னா நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா தமிழ்நாடு சுற்றுலாத்தலம் இதை பாத்தீங்கன்னா ஒரு மெயின்டெனன்ஸை போடுங்க, அவ்வளவுதான். நான் வீடியோ ஓடுங்க, அரசியல் பேசக்கூடாது. அதுல போக மாடிக்கு இல்ல, ஃபர்ஸ்ட் இங்க போ. நீதான் நம்ம பறவையே பார்க்க போறோம். சரியா? பறவை எங்கயா இருக்குது? அங்கிட்டு பாருங்க, இங்கிட்டு பாக்காதீங்க.
அப்படி அங்க காமிங்க. ஐயோ எவ்வளவு பறவை பாருங்கண்ணே. இதுதான் செங்கநரன்னு சொல்லுவாங்க. ஆனா அது பக்கத்துலயே நிறைய வேற வேற பறவை இருக்கா. உள்ள இறங்கி போலாமா? ஆனா உண்மையாவே பறவைகளை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதுங்களை அது போக்குல இருக்க விட்டா அதுவும் ஜாலியா இருக்கும், நாமளும் ஜாலியா இருக்கும். இருக்கேன். சூப்பர் இடம் இது. வாங்க சார். நல்லா இருக்குல்ல? எங்க வந்து பாருங்க வீடியோவை. அண்ணா அங்கிட்டு வைக்கிறவங்க உள்ளதான்ப்பா நிற்காங்க. அப்படியே அந்த பறவைகள்லாம் பயப்படவே இல்லை. ஏன் தெரியுமா? இந்த ஊருக்காரங்க வந்து அந்த பறவையை வந்து ஒரு குடும்பத்துல உள்ளவங்களாம் நினைப்பாங்க. ஏன்னா தீபாவளி பொங்கலுக்கு கூட வெடி வெடிக்க மாட்டாங்க, சத்தம் போட மாட்டாங்க. சண்டை போட்டா கூட நம்ம ஸ்கூல்ல எல்லாம் பேசுவாங்களா, சத்தம் போடாம சண்டை போடுங்க, அந்த மாதிரி தான் இருப்பாங்க. அப்படி ஒரு அற்புதமான ஊருக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஏன்னா இப்ப சண்டை போட்டா சத்தம் போடுவாங்க, அந்த பறவைகள்லாம் பயப்படும். ஆனா வெடி வெடிக்காம அதிகமா வண்டி சவுண்ட் எடுத்துக்கிறா, ஹார்ன் அடிக்காம சீரியஸா பேசிட்டு இருக்கும்போது சரி சரி. என்னண்ணா அந்த உள்ள பாருங்க, 2 பசங்க உள்ள போறானுங்களா. அந்த பறவைலாம் பயந்து பறந்து போகுது. இந்த ஊருக்காரங்க இப்படி பண்ண மாட்டாங்களே, வெளியூருக்காரன் போல. கலர் கலரா ரீல் விட்டியமானே, அதெல்லாம் இப்போ வரும் வீடியோ. அவன் உள்ளூர் கண்டிப்பா உள்ளூர்காரனா இருக்க மாட்டான். உண்மையா இந்த ஊருக்காரங்க பறவை அவ்வளவு ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. சின்ன வயசுலலாம் வரும்போது ஃபைனாகுலர்லாம் கொடுப்பாங்க. இந்த இருக்கிற பில்டிங்கு ஃபைனாகுலர் அப்படியே வச்சு இப்படி பார்க்கலாம். ஆனா வாடகை 50 ரூபா மேல. வாங்க பையா. யாரையும் நினைச்சது இல்ல, புது வைப்பா. இங்க பாருங்கள் பறவைகளை. அந்த அங்கிட்டு எவ்வளவு பறவை இருக்கு. என்ன மியூசிக் போட்டாலும் காப்பி ரைட் வருது. அதனால இனி நம்ம என்ன பண்ண போறோம்னா வாயிலே மியூசிக் போட போறோம். போடு. சூப்பரா அது இருக்கு. வாவ் மேலே மேல ஒரு 20 பேர் போறோம். இந்த இடத்துக்கு வரணும்னா ஆளோட வரணும். பாத்தீங்களா பக்கத்துல கோவில் இருக்கு. கோவிலில் வந்து ஒரு இதை பண்ணிட்டு அப்படியே உட்காந்து சிட்டிங் மேஜில் பேசிட்டு வரணும். ஆனால் பார்த்தீங்களா நம்ம 3 பேருக்குமே ஆள் இல்லை. ஆளோட வந்து நீங்கள் என்னத்தை வாங்கி கொடுப்ப? வரும்போதே வாங்கிட்டு வந்துடணும். இங்கே வந்து இதை வாங்கணும்னு நினைக்கக்கூடாது. அதே மாதிரி யாராச்சும் இங்கே வாரீங்க, சுற்றி பார்க்க வரீங்கன்னா கண்டிப்பாக வரலாம். ஆனால் சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸு, சோறு ஒன்றும் கிடைக்காது. இருந்தாலும் கட்டு சோறு தான். இங்கே வந்து வாங்கலாம்னு எதிர்பார்க்கக்கூடாது. வர வழியில் முனஞ்சப்பட்டி, காரியாண்டின்னு 2 பெரிய சிட்டி இருக்குது. அங்கேயே என்ன வேணுமோ சிட்டி வாங்கிட்டு வந்துட வேண்டியதான். உங்களுக்கு திருநெல்வேலி சிட்டினா எங்களுக்கு அதுதானே சிட்டி. நீங்க நேச்சர்ல வரா? ஐயோ இல்லைங்கண்ணா. ஆமா இங்க வாங்க வாங்க. அண்ணா அண்ணா நேச்சர்ல வர காமிங்க. நேச்சர்ல வர. இது வரைக்கும் எத்தனை மரம் நட்டுருக்கீங்க? அது விவேக் நட்டிருக்காருல. விவேக் நட்டாரு. நீங்க நேச்சர்ல வர சொல்றீங்களா? எத்தனை மரம் நட்டிருக்கீங்க? காரியாண்டி ஸ்கூல்ல நட்டோம்ல. காரியாண்டி ஸ்கூல்ல இருந்து நட்டுனாங்க. நீங்க அதாவது குழி தோண்டி மரத்தையும் பக்கத்துல வச்சாச்சு. அதை எடுத்து மண்ணுக்குள்ள வச்சா மரம் நட்டாரா? அது வைக்கிறது பெரிய விஷயம்ல. சும்மாலாம் நேச்சர் லவர்னு சொல்லக்கூடாது ப்ரோ. எல்லாம் ஒரு அளவு தான் ப்ரோ. சுத்தி பாக்குற எத்தனை ஊருக்கு போயிட்டு வரோம் ப்ரோ. சுத்தி பாக்குறதுலாம் ஒரு நேச்சர் லவரா? பாருங்க வெயில் என்னாடி அடிக்குன்னு தெரியும்ல. எல்லா ஊருக்கும் போய் பாக்குறவங்களும் நேச்சர் லவர் ப்ரோ. சும்மா கிடையாது ப்ரோ. உண்மையான நேச்சர் லவர்னா நாம ஒரு மரமாவது நட்டு அதை வந்து உங்களோட வளர்த்தியோ இப்போதைக்கு வளர்த்துருக்கணும். நீங்க இன்னும் ஒரு மரம் வளருதான்னு பாக்குறது நேச்சர் லவர் தான் ப்ரோ. வாங்க போ மேல.